தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதி அந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டாம் நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிரெழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததன் அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம். தாயுமானவ சுவாமிகள் பாடல்கள் 105வது வகுப்பு சொல்லற்கரிய 20வது தலைப்பு 5வது பாடல். கொழுந்து திகழ் பெண் பிறை ஜடில கோவே மன்றில் கூத்தாடற்கு எழுந்த சுடரே இமயவரை என் தாய் கண்ணுக்கு இனியானே தொழும் தெய்வமும் நீ குருவும் நீ துணை நீ தந்தை தாயும் நீ அழுந்தும் பவம் நீ நன்மையும் நீ ஆவியாக்கை நீ தானே. எல்லாம் நீ தான் சொல்ற. இறைவனே எனக்கு எல்லா உறவும் நீ தான் சொல்ற. தாயும் தந்தையும் உறவும் நண்பனும் எல்லாம் நீ தான் சொல்ற. அது சொல்லும்போது இறைவனை உருவமாக தாயுமானவர் இறைவனை அப்படி உருவமாக சொல்றது இங்க ரேர சில இடத்துல தான் இருக்கு. அப்படிப்பட்ட பாடல்கள் இதுவும் ஒன்று. கொழுந்து திகழ்வெண் பிறை ஜடில கோவே பிறை சந்திரனை அணிந்த ஜடைமுடி உடைய இறைவனே தலைவனே அரசனே சொல்லி அர்த்தம். கோவே சொல்லி சொன்னாய இறைவனே தலைவனே வேந்தனே என்ன ஒன்னா சொல்லலாம். உன்னுடைய சிரசில் பிறை சந்திரன் இருக்கின்றான், ஜடாமுடி இருக்கின்றது. நிறைய சாதுக்கள் சென்னையாச்சுன்னா பார்க்குறோம் ஜடாமுடி எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அது இயற்கையா வளர்றது உண்டு. சில பேர் செயற்கையா சில தடவை நம்ம செய்துக்கிறது. ஆனாலும் சிவபெருமான் ஜடாதாரி. மன்றில் மன்றில் சொல்லி சொன்னா தில்லையில் சொல்லி அர்த்தம். மன்று என்றால் இங்கு தில்லை அம்பலத்து நடனம் செய்வதற்கு தோன்றிய மன்றில் கூத்தாடற்கு எழுந்த சுடரு. நீ ஆடவல்லாம். ஆகவே நீ என்ன பண்ற? அந்த தில்லை அம்பலத்தில் எழுந்து நடனம் செய்து கொண்டிருக்கின்றார். இறைவனுடைய அந்த திருநடனமானது இந்த உலகத்தினுடைய இயக்கத்தை காட்டுவதாக விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். அவருடைய திருநடனம் உலகத்தில் எப்பொழுதும் ஏதோ ஒரு வகையில் செயல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அதை காட்டுவது அடையாளமாக சொல்லுகின்றார்கள். ஆக ஞானத்தில் விளங்கும் பொருளே அதையும் சொல்றார். ஞானத்துல தெரிபவர். ஞானம் சொல்லி சொன்ன அறிவு. அறிவுபூர்வமாக இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய பெரியவர்கள் வேதாந்தத்தில் சொல்றாங்க. பக்தியில் உணர்வது ஒன்று,
பக்தியினால இறைவனுடைய திருமேனி, அவனுடைய அழகு, அவருடைய லட்சணங்கள், அவருடைய நின்ற கோலம், எழுந்த கோலம், இருந்த கோலம், அப்படிலாம் சொல்ற பாருங்க. சங்கு சக்கர கதாதாரிய அல்லது சூலாயுத பாணிய அல்லது அம்பாளா, இப்படிலாம் நம்ம இறைவனை அப்படி வணங்குகின்றோம். அது பக்தியில் அந்த வடிவத்தின் மீது நமக்கு ஒரு பெரிய ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வு அதன் மூலமாக வணங்குவது இருக்கின்றது. இங்கு எங்கும் நிறைந்த இறைவனை, நிர்குண பிரம்மத்தை அறிவினால் தான் அறிய முடியும். ஆகவே இங்கு ஞான சுடர் சொல்றார். ஞானத்தில் விளங்கும் பொருளே ஞான பிரகாசம். ஞானம் என்றால் பிரகாசம் என்ற ஒண்ணுதான். ஞான பிரகாசம் சொன்னா, பிரகாசம் என்பது அறிவை குறிப்பது, வெளிச்சத்தை குறிப்பது. வெளிச்சம் என்பது ஒரு பொருளை அறிவதற்கு பயன்படுவது. அது போல ஒரு பொருளை அறிவதற்கு நமக்கு பயன்படுவது அறிவு. ஆகவே இங்க ரொம்ப அழகா சொல்றார், ஞானத்தில் விளங்கும் பொருளே. அடுத்து இமயம் என்ற பெயரை உடைய வரை என்றால் மலை சொல்லி அர்த்தம். அவதரித்த அடியவனின் தாயாகி உமாதேவி, அவளுடைய உமாதேவியுடைய கண்களுக்கு இனியவனே. எவ்வளவு அழகா சொல்றாரு. சில பேரை பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. சில உருவங்களை, தெய்வீகமான காட்சிகளை, பசுமையான சில மலைகள், நதிகள், கடல்கள் தான் பார்த்தா நமக்கு இனிமையா இருக்கு. அது போல இமயம் என்ற பெயரை உடைய வரை என்றால் இமய வரை சொன்னா, வரைராஜனுக்கு கண்மணியா விதித்த மலைவளர் காதலி பெண்ணுமே சொல்ல. மறை என்றால் மலை சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல வரை மலையில் அவதரித்த பர்வத வர்தினி, மலைவளர் காதலி பெண். தாய்மலர் பாடியிருக்காரு. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அம்மையுடைய பெயர் பர்வத வர்தினி, பர்வதம் இல்லையா, மலைவளர் காதலி பெண் அம்மை, பர்வதராஜனுடைய குமாரி, பர்வதராஜன். அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அம்பாவுடைய பெயர்களை நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு மீனாட்சி கல்யாணம் நம்ம மதுரையில பெரிய ஒரு விசேஷம். இந்த மதுரைக்கு இருக்கக்கூடிய அந்த புனிதம் இருக்க விசேஷமானது. திருவிளையாடல்கள் நடந்த இடம், ஸ்தலம் இது. வைகை நதியிலிருந்து, கோயிலிருந்து இங்க எழுந்தர்களுக்கு தீர்த்தம், கஷேத்திரம் எல்லாம் விசேஷமானது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய மதுரையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்கான்றது அது வேற விஷயம். தெரிஞ்சிருக்கான்றது வேற விஷயம். பொதுவாகவே நம்ம எந்த ஊர்ல இருக்கிறோமோ அந்த ஊரினுடைய மகிமையை பெரும்பாலும் புரிந்து தெரிஞ்சு வாழ்றவங்க இல்லை. எங்கேயோ இருந்து வருவாங்க, அவங்களுக்கு அது புரியும், இது புனிதமா நினைப்பாங்க. அவர்களே அங்கேயே இருந்தாங்கன்னா அது மறந்துடுவாங்களே இன்னும் தெரியல. இந்த கங்கை கரை சொல்லுவாங்க, கங்கை கரை பாவின்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துவாங்க. கங்கை கரையிலே இருப்பாங்க. நம்ம இங்கிருந்து போன உடனே கங்கையில குளிக்கணும், புனிதம் அப்படி நினைச்சுட்டு இருப்போம். அங்க கரையிலே இருக்கிற 10 நாள் ஆனாலும் குளிக்க மாட்டாங்க. என்ன பண்றது? அது போலதான் அதே இடத்துல இருந்தோம்னா கொஞ்ச நேரத்தை மறந்துடுது. அதே போலதான் அம்மா அப்பா நம்ம கூடவே இருக்கிறதுனால அவங்களுடைய உயர்வு, அவங்க பெருமை, அவங்களுடைய பிரயோஜனம் மறந்து போயிடுது. என்ன இப்போ அப்படிதான். எந்த பொருள் எப்போ எவர் அவைலபிளா இருந்தா அவருடைய மகத்துவம் நமக்கு புரியுறது. இல்லாத பொழுதுதான் நமக்கு ஒரு சிறு துரும்பா இருந்தாலும் இல்லாத பொழுதுதான் துரும்பினுடைய பிரயோஜனமே தெரியுது. அது போல இந்த அற்புதமான கேத்திரம் இது. இன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் விசேஷமா எல்லாம் நடந்திருக்கு. அழகர் புறப்பட்டாரு, வந்துகிட்டு இருக்காரு சொல்றாங்க. அழகர் அம்மா தன்னுடைய தங்கையுடைய திருமணத்துக்கு வரார். வந்து பார்க்க முடியல. கதை புராணங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மதுரையில் இருக்கிற கதையா சொல்லணும். ஆக அப்படி அவதரித்த அடியவனுடைய தாயாகி உமாதேவியின் விழிகளுக்கு இனிமை உடையவனாக இருப்பவன். அவர் என்ன பெருமாளை போல சங்கு சக்கர கதாதாரிய பட்டு பீதாமரெல்லாம் போட்டு அப்படியே அலங்காரமா இருப்பார். அலங்கார பிரியர் அவர். எப்படின்னா ஏதோ இடமுடிய வச்சுட்டு, சூலாயத்தை வச்சுக்கிட்டு, புளித்தோலை கட்டிக்கிட்டு மசானத்தில் வசிக்கிறவர். அதனால இனிமையானவன், ஞானத்துக்கு இருப்பிடமானவன், இனிமை உடையவனாக இருப்பவனே. வணங்கும் அடியவன், அடியேன் வணங்கும் கடவுளும் நீயே, தொழும் தெய்வம் நீதான், வேற இல்லை. நீதான் என்னுடைய முழு முதல் பொருள், வேறு தெய்வம் இல்லை. தெய்வம் வேறுளர் என்பவர் சொல்றார். நான் உன்னை மட்டுமே உன்னை தொழுபவனாக இருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? முழுமையாக உன்னை நம்பி இருக்கின்றேன், வேறு தெய்வம் அப்படிலாம் இருக்குன்னு நினைக்கல. ஒரே தெய்வம், அது நீதான் என்று நான் நம்பி உள்ளேன். அதுதான் சொல்றார்.
நான் வணங்கும் கடவுளும் நீயே, தாயும் அன்னையும் நீயே சொல்றார். அம்மாவும் நீதான், அப்பாவும் நீதான். அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. அந்த காலத்து பாட்டோம் எல்லாம் நீதான். பாருங்க, எல்லா இடத்துலயும் அம்மா அப்பாவா இறைவனை நினைக்கிறாங்கன்னா அந்த தாய் தந்தையர் மேல வச்ச அவர்களிடத்து பெற்ற அந்த அன்பு, அந்த விசேஷம், அந்த இறைவன் மீது ஏற்றி வைக்கிறாருன்னு சொன்னாங்க. அதனால தான் சொல்லு, கண்ணெதிர்க்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். கண்ணெதிர்க்க இருக்க தெய்வம் அவங்கதான் நமக்கு, அதன் பிறகுதான் மற்றதெல்லாம் சொல்றது. அந்த அளவுக்கு எப்பொழுது நம்முடைய மனதில் தாய் தந்தையர்கள் அப்படி ஒரு அன்பும் பிரியமும் ஒரு தெய்வீகமான உணர்வு இருக்கும், அவங்களுக்கு தான் அடுத்து கடவுள் என்று சத்தியமான வார்த்தை. அதனால்தான் கட்டுவ புண்ணியத்துல யம தர்மராஜா அழகா சொல்றார், 3 பேர்களிடத்தில் பெற வேண்டியதை யார் ஒரு முழுமையாக பெற்றிருப்பானோ அவனுக்கு இந்த தத்துவ ஞானம் விளங்கும் சொல்றார். 3 பேர் யாரு? அம்மா, அம்மா இடத்துல பெற வேண்டியது. அம்மா ஒரு அன்புக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா, உருவம் கொடுக்கணும், அது அம்மா தான். அன்பும் அம்மாவும் வேற வேற இல்லை. அன்புன்னே கூப்பிட்டுலாம் அம்மான்னு கூப்பிடுறோம். அடுத்து சொல்றது போல 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று சொல்ற. இப்போ ஒரு சிலர் தலைவலி வரும், காது வலி வரும், ஏதோ வலி வரும். ஆனா ஒரு குழந்தைய பெறும்போது தாயா உடல் முழுவதும் நொந்து தான் பெறுகின்றார். ரொம்ப அழகா சொல்ற, அங்கமெல்லாம் நொந்து பெற்று. கருவுருவானதுல இருந்து கொடுத்த கஷ்டம் கொஞ்சம் இல்லை, சாகர வரைக்கும் நாம கொடுக்குற கஷ்டமும் கொஞ்சம் இல்லை. அம்மாவுக்கு நம்மளை நினைச்சே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆகையினால அவங்கள இடத்துல பெற வேண்டிய இந்த அன்பை முழுமையா யார் ஒரு பெற்று இருப்பானோ. அடுத்து தகப்பன் இடத்துல இருந்து பெற வேண்டிய இந்த ஆதரவையும் அரவணைப்பையும் எவன் ஒரு பெற்று இருப்பானோ. அவன் வேற யாருக்காக உழைக்கிறா, யாருக்காக இருக்கா, எல்லாம் குழந்தைங்களுக்காக அவங்களுக்காக வாழ்க்கை அர்ப்பணிச்சிடுறாங்க. அதுல 2 அன்பு உருவங்கள், யாரு? அம்மா அப்பா. அதன் பிற்பாடு அவர்கள் நம்மளை கொண்டு ஒப்படைக்கின்ற குரு. அவரெடுத்த குருவின் எடுத்த குரு எப்படி இருப்பார்னா, அம்மாவாவும் இருந்து அப்பாவாவும் இருந்து அறிவை கொடுத்து இறைவனை காட்டி தருகிறோம். எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். ஆக இந்த 3 பேரிடத்துல பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் அரவணைப்பையும் அறிவையும் தெளிவையும் யார் ஒரு பெற்றிருப்பானோ அவனுக்கு நான் சொல்லுகின்ற தத்துவ ஞானம் விளங்கும் சொல்றார். சரி, அப்படி அப்பா அம்மா அந்த அன்பெல்லாம் பெறுவதற்கு ஒரு வழியே இருக்கல, வாய்ப்பு அமையல, அவங்க என்ன சொல்லி சொன்னாங்க, அழகா சொல்றாங்க. அதை இறைவனிடத்திலே அந்த பாவனையை வைத்து வளர்த்து அங்கிருந்து அந்த அன்பையும் அரவணைப்பையும் ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது. அதுதான் பக்தி என்ற பாவனை உதவும் சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணியிருக்கோம் கட்டோபநிஷத்துல. அம்மா வாய்ப்பு இல்லை, அப்பா வாய்ப்பு இல்லை, குரு கிடைக்கல, அப்படிப்பட்டவனுக்கு யாருன்னா இறைவனை. அதனால்தான் கடவுளை என்ன பண்றோம், தந்தை தாயும் நீ, என்னுயிர் துணைவன் நீதான். தேசிக வடிவு, தேசிக வடிவுனா குரு வடிவு, குரு உருவாகி வந்து நீதான். ஈஸ்வரோ குரு ஆத்மயத்தி மூர்த்தி பேத விபாகின்னு சொல்றாரு. குருவும் தெய்வமும் வேற வேற இல்லை. அவர் அங்க இறைவன் இந்த கோலத்துல இருக்கார், இவர் மனித உருவில் இருக்கார். 2 வேற வேற இல்லை. இந்த பாவனை எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பாவனை முழுமையாக யார் ஒரு உள்ளத்தில் இருக்கோ அவனுக்கு தெய்வத்தை பற்றிய பிரம்மத்தை பற்றிய அறிவு எளிமையாக விளங்கிவிடும், புரிந்துவிடும் சொல்லி சொல்றார். அதாவது அன்பும் சிவமும் வேறென்பார் அறிகிறார், அன்பே சிவமாகி அமர்ந்திருந்தாரு சொல்லி சொன்னார். அன்பால் கரைந்து கரைந்துருகி அண்ணா அரசே என கூவி பின்புற்றழும் செய் என விழிநீர் பெருக்கி பெருக்கி பித்தாகி துன்பக் கடல் விட்டு அகழ்வேனோ சொரூபானந்த சுடற்போ. அதனால் தன்னலே நினையன்றி ஒரு தெய்வமும் கையினால் தொழவும் கருதேன் கண்டாய், பொய்யனாகிலும் பொய் உரையேன் சுத்த மெய்யனாம் எனக்கே வெளியாகும். இதெல்லாம் தாய்மலர் வார்த்தை தான், அவருடைய வாக்கு தான். ஆகினால வணங்கும் கடவுளும் நீதான், தாயும் அன்னையும் நீதான், அடியவனை அடியன் அழுந்தி கிடக்கின்ற பவம், அந்த பிறப்பு, அந்த வினைகள், அதுவும் என்ன நீயேன்னு சொல்லிடுறார் கடைசியில். இது ஒரு விசாரத்துக்குரிய விஷயம்தான். எல்லாம் நீ என்னும் பொழுது உன்னை என்று வேற எதுனா இருக்குமா அந்த உலகத்துல? எல்லாம் நீதான். சர்வம் பிரம்மம், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, சர்வம் சிவமயம் ஜெகத்துன்னு சொன்னா அவர்கள் கண்ணியமா வேற என்ன இருக்க போறது? அதுவும் நீதான் அவர் தலையிலே போட்டாருல்ல.
மீண்டும் மீண்டும் என்னை பிறக்க வைக்கக்கூடிய அந்த பவக்கடல் என்று சொல்லக்கூடிய அதுவும் நீதான், பிறப்பு நீதான். அடுத்து தீமையும் நீதான் சொல்லி சொன்னா நன்மை என்ன? நன்மையும் நீதான், நன்மை தீமையும் ஆகி இல்லையா? நன்மையும் நீதான். அப்போ இங்க இந்த இடத்துல சர்வாத்ம பாவம், எல்லாம் அவனென்று வேற எதுவும் இல்லை. அனைத்துமாய் நின்றாயே யான் வேறோ அப்படின்னு சொல்ற. எல்லாம் நீ தான் சொல்லி நான் தனியா இருக்க முடியுமா? இந்த உலகத்து உணர்வுகள் தனியா இருக்க முடியுமா? என் மனதில் இருக்கிற உணர்வுகள் தனியா இருக்க முடியுமா? இந்த உலகம் தனியா இருக்க முடியுமா? எல்லாம் நீ தானே. ஒண்ணுன்னு சொல்லிட்ட பிற்பாடு எல்லாம் அதுதான். இது ரொம்ப அழகான ஒரு மனதில் வர வேண்டிய அத்வைத பாவனை. எல்லாம் நீ தான், நன்மைகளும் நீதான். ஆவி என்றால் உயிரும், அதுவும் நீதான் சொல்லிட்டு. ஆத்மா உயிரும் நீதான். யாக்கை உடம்பு என்ன? அதுவும் நீதான் சொல்ற. ரொம்ப அழகான பாடல் இது. அவர் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒன்றேயாக இருக்கக்கூடிய நினைத்து புரிந்து தெளிந்த அந்த அறிவை இங்கு வெளிப்படுத்துகின்றார். கொழுந்து திகழ்வெண் பிறை ஜடில கோவே மன்றில் கூத்தாடற்கு எழுந்த சுடரே இமயவர என் தாய் கண்ணு கிணியானே தொழும் தெய்வமும் நீ, உருவும் நீ, துணை நீ, தந்தை தாயும் நீ, அழுந்தும் பவம் நீ, நன்மையும் நீ, ஆவி ஆக்கை நீ தானே. ரொம்ப அழகான ஒரு வரிகள். நமக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் மனசுல அடிக்கடி நினைச்சு பார்த்துக்கணும். இந்த பாடலை நினைக்கும் போது இந்த வார்த்தைகளை நினைக்கணும். எல்லாம் அதுதான் இருக்கு, நீயா தான் இருக்க, வேற எதுவாகவும் இல்லை. அப்படின்னும் போது இந்த உலகத்துல நம்மளை யாரெல்லாம் திட்டுறாங்களோ அவங்கள யாருன்னா அதுவும் அங்கதான். நம்மளை யாருன்னா புகழ்ந்தாங்கன்னா அதுவும் அதுதான். இந்த உலகம் ரெண்டுமே பண்ணும். பாயார் உண்ட பேர் வாழ்த்துவதும் நொந்த பேர் வைவதும் எங்கள் உலக வாய்ப்பாடு. அந்த ரெண்டு வாய் யாரு வாயின்னா நார வாய் நல்ல வாயெல்லாம் இல்லை, எல்லாம் ஒரே வாய் தான். நீ தான் நினைச்சுக்கணும். அதை திட்டும் பொழுது கோபம் வர வேணாம். நம்மளை புகழும் பொழுதும் ஆஹா அப்படி சொல்லி நினைச்சுக்க வேணாம். அதே வாய் நாளை திட்டம். ஆமா, அடிக்கின்ற கைதான் அணைக்கும். அப்படி நினைச்சிட்டோம்னா அந்த உலகத்துல எல்லாத்தையும் சமமா பார்த்து போற மனநிலை வரணும் வரும். ஆனா சுலபம் இல்லை, அதுதான் அங்க இருக்கிறது. சுலபமா இருக்கல. ஆனா இந்த அத்வைத பாவனையில அதெல்லாம் நினைச்சிட்டோம்னா நாம ஃப்ரீ ஆயிடுவோம். கொஞ்ச நேரம் அப்படி இப்படி இருக்கும். அப்புறம் என்ன, சரி நம்ம வீடுங்களை சில நேரத்துல சிலது அன்பா பேசுவாங்க, சிலது அதே இதுல திட்டுவாங்க, பண்ணுவாங்க, வேற ஏதோ பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, சரி அவர் அப்படிதான், அவ்வளவுதான், வேற என்ன பண்றது, அது போலதான் எடுத்துக்கலாம், வேற வழி இல்லை. சரி, அடுத்து 6வது பாடல். தானே அகண்டாகாரமயம் தன்னில் எழுந்து பொது நடம் செய் வானே மாய பிறப்பறுப்பான் வந்து உன் அடிக்கே கரம் கூப்பி தேனே எண்ணெய் பருக வல்ல தெல்லார் அமுதே சிவலோக கோனே எனும் சொல் நினது செவி கொல்லாதென்னோ கூறாயே. மாய பிறப்பை அறுத்து எறிபவனே, அமுதே, கோவே, என கதறுதல் நான் கதறுகின்றேனே உன் செவியில கொஞ்ச நேரம் கேட்டுதா அப்படின்னு கேட்கிற, காதுல வந்து விழுந்துதா? அதாவது பட்டினத்தார் அம்மாவுக்கு எல்லாம் செய்துட்டு அந்த சிவனிடத்தை கேட்கிறாரு, சோனகிரி வித்தகா என் அம்மை வந்து சேர்ந்தாலோ உன் திருவடியில் கேட்கிறார், நம்ம வந்து உன் திருவடியில் சேர்ந்திருப்பாலோ கேட்கிறார். அது போல இந்த இடத்துல நான் கதற இந்த கதறல் இருக்கேன், காதுல கேட்குதா? கேளாதிருப்பது என்ன காரணம் கேட்கிறார். கேட்கலன்னு தெரியுது, ஏன் கேட்கல, காரணம் என்னன்னு அதையும் கேட்கல. தானே ஆகவே, எங்கும் தானே ஆக எல்லாம் அதுவாக இருந்து எங்கும் பெரு நிறைவாய் தன்னில் எழுந்து பொது நடச்சே. நல்ல பாடல் இது கூட.
தாய்மலர் பாடல்கள் எது நல்லது எது கெட்டது அப்படிலாம் இல்லை. ஒண்ணு ஒரு ஒரு விதமான வகையில ஒரு ஒரு கருத்தை ஆழமா சொல்றதா இருக்கு. அந்த ஆழமான புரிதல் என்பது அத்வைதத்துல போய் நிக்கிறது. எப்படி பார்த்தாலும் அதுதான். எங்க போனாலும் ரங்கனை சேவின்னா, ஸ்ரீரங்கத்துல எங்க சுத்தி வந்தாலும் ரங்கன் இடத்துல தான் அவன் சேர்ந்துடும் ரங்கநாதர். அது போல இந்த இடத்துல தானே ஆக எங்கும் பெருநிறைவாய் தன்னில் எழுந்து பொதுவில் நடனம் ஆடுகின்ற அப்பெருமானே, அவனே என்னன்னா உயிர்களுக்கு ஏற்படும் பிறப்பை அறுக்கும் வல்லமை உடையவன். சென்றது சொன்னார் பிறப்பு சொல்லி சொல், அழுந்தும் பவம் நீ சொல்லி சொன்னார். இந்த இடத்துல பாருங்க, நீ தான் எல்லா உயிர்களுக்குடைய பிறப்பையும் தீர்க்க வல்லவன், மாற்ற வல்லவன், வல்லமை உடையவன். எனவே உன்னை வந்து அடைந்து கை கூப்பி, கைகால் கூப்பி தொழில், கண்கால் காண்மின்கள், செவிகால் கேண்மின்கள், நெஞ்சே நீ நினையாய், தலையே நீ வணங்கா, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு உறுப்புக்கு என்னென்ன செயல்னு சொல்லியிருக்காங்க. அது போல உன்னை வந்து அடைந்து கை கூப்பி, கைகள் இரண்டையும் கூப்பி நின்று, அது ஒரு பெரிய ஒரு மனதில் இருக்கிற பாவனை. யாரை வணங்குவோம், யார் மேல நமக்கு மரியாதை இருக்கோ, அன்பு இருக்கோ, அவர்களை வணங்குவோம். ஆக அப்படி வந்து அடைந்து கை கூப்பி தேனே, தேன் சொல்லணுமா, தேன் என்றும் என்னை உன்னுள் அடக்கி கொள்ளும் தெளிந்த அமுதே என்றும். அமுதம், அமுதம்னா என்ன, அதை யார் பருகுகின்றார்களோ அவர்களுக்கு இரவாத பெருநிலையை தரக்கூடியது. ஆனால் நீதான் அமுதம், அமுதே. சிவலோகத்து அரசே, ஒரு ஒரு லோகம் சொல்றோம் இல்லையா, விஷ்ணு லோகம் இருக்கு, வருண லோகம் இருக்கு, பிரம்ம லோகம் இருக்கு, அது சிவலோகம். அதற்கு யார் ராஜான்னா நீ தான் சொல்ற அரசு, சிவலோகத்து அரசு. அப்படி சொல்லுகின்ற சொல் அனைத்தும் உன்னுடைய செவியில் விழாதது என்ன, காதில் வந்து விழவில்லையே, என்ன ஆச்சு? கூறுவாயாக, கோன் என்றால் தலைவன், அரசன், இன்னோ என்றால் ஏனோன்னு சொல்லி கேட்கிறார். தானாக எங்கும் பறந்தும் விருந்தும் எல்லாமாக இருக்கக்கூடிய இறைவன் இந்த இடத்துல அழகாக கூப்பிட்டு, நான் என்னுடைய உள்ள பாவனை எல்லாம் கொட்டி இருக்கேன், நீ கேட்டுக்கொள், கேட்டு எனக்கு அருள் புரின்னு சொல்லி சொல்றார். அடுத்து 7வது பாடல். கூறா நின்ற இடர்கவலை குடும்ப கூத்துள் துளைந்து தடுமாறா நின்ற பாவியை நீ வா என்று அழைத்தால் ஆகாதோ, நீரார் மேனி முக்கனுடை நிமலா அடியார் நினைவினிடை ஆராய் பெருகும் பெரும் கருணை அரசே என்னை ஆழ்வானே. துன்பமே தரும் இந்த சம்சாரத்தில் தடுமாறும் பாவியேனே, இறைவா நீ தடுத்து அழைத்து அருள் செய்யக்கூடாது கேட்கிற எல்லாம் கேள்விதான். அதுல விழுந்துதான் என்ன அருள் செய்வியா, பிறப்பு அறுப்பையா, பவத்தில் அழுந்துகிட்டு இருக்கேன், எல்லாம் விண்ணப்பமும் செய்யறார், கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் என்ன, இறைவன் தானே. திருநீறு பூசிய திருமேனியும் 3 கண்களையும் உடைய அழுக்கற்றவனே, மலமற்றவனே, சுத்தனே, தூயவனே சொல்லி சொல்றார். திருநீர் பூசிய, முழுநீர் பூசிய, உடம்பெல்லாம் முழுக்க நீர் பூசிய சிவபெருமான். மெய்ப்பொருள் நாயனார் வரலாறுல வருது. சிவனடியாரெல்லாம் சிவவேடம் கொண்டவர்லாம் என்ன, சிவனடியாரெல்லாம் சிவமே தான். அப்படிதான், அப்படி வந்த ஒரு இடத்துல தான் அவர் கொல்லப்படுறார். இருந்தாலும் என்னன்னா அந்த கொள்கையிலிருந்து மாறவே இல்லை. ரொம்ப அழகான இடம் அது. திருக்கோயிலூர்ல இன்னும் அவருடைய மெய்ப்பொருள் நாயனாருடைய கோயில் இருக்கு, சின்ன சிவன் கோயில் பக்கத்துல. ராஜா அவர் திருநீறு பூசிய திருமேனியம், சிவனுடைய திருமேனி திருநீறு பூசி இருக்கும். 3 கண்களையும் உடைய அழுக்கற்றவனே.
அடியார்களது எண்ணத்தில் நின்று ஆறாக பெருக்கெடுத்து ஓடும் பேரருள் அரசே. அவர் அருள் கொஞ்சம் சிறிது அப்படிலாம் இல்லை, பேரருள் ஆறை போல பெருக்கெடுத்து ஓடுவது சொல்லி சொல்ற. என்னை ஆட்கொள்ள எழுந்தருளி வந்தவனே, எனக்காகவே என்னை காப்பாற்றுவதற்காக அருள் செய்வதற்காக எழுந்து வந்தவன், எழுந்தருளியவன். இந்த பிரபஞ்ச வாழ்க்கை என்ற நாடகத்தில் நடித்தேன் என்ன தன்மையேன்னு சொல்லி கேட்கிறார். நாடகம் நடித்ததோர் குறைவும் இல்லைன்னு சொல்ற ஒரு இடத்துல. நான் ரொம்ப நடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்றார். நாடகத்தில், இந்த வாழ்க்கை என்ற நாடகத்தில் நடித்து அதனால் ஏற்பட்ட சலிப்பு, துன்பம், அந்த கவலை, அப்படி தடுமாறுகின்ற பாவியாகிய என்னை நீ வா என்று கூவி அழைத்துக் கொண்டால் ஆகாது. ரொம்ப அழகா சொல்ல, என்னை வான்னு சொல்லி அழைத்துவார். வாடா எனக்கருணை நீ வையாதது என்னே, நீ வா என்று கூறி அழைத்துக் கொண்டால் ஆகாது சொல்லி கேட்கிறார். குடும்ப வாழ்வு ஒரு கூத்தாட்டு போல் இருக்கின்றதா. குடும்ப கூத்துள் அதுதான் சொன்னார். இதுல கூத்து பார்க்க வர்றவங்க எல்லாம் கூத்து முடிஞ்ச பிற்பாடு என்ன ஆவாங்க, அவங்க போயிடுவாங்க அவங்க இடத்துக்கு. சந்தையும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல குடும்ப கூத்துன்னு சொல்லி சொல்றார். ஏதோ சேர்ந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், அப்புறம் என்ன அது முன்ன பின்ன டிக்கெட் வாங்கிடுது, முடிஞ்சது. என்ன மிஞ்சுமோ திரு மிஞ்சுமோ சொல்லுவாங்க பழைய காலத்துல பாட்டிங்கெல்லாம். விளக்குன்னு ஏத்துனா ஒண்ணு எண்ணெய் தீந்துடும், இல்லை எண்ணெய் இருக்கும் திரி போயிடும், தெரிஞ்சு தீந்துடும், ஏதோ ஒன்று மிச்சமாகும். அதுபோல் 2 பேரும் சேர்றோம், குழந்தைங்க எல்லாம் கொடுக்கும். அப்புறம் என்ன ஆகுது, ஒன்று ஒன்றா அது வேலையை பார்த்துக்குது. அப்புறம் இவங்களும் முடிஞ்சு போகுது. அப்புறம் முடிஞ்ச பிற்பாடு பார்த்தா, வரும்பொழுது பார்த்தா சில இடத்துல இன்னைக்கு இந்த இது சந்தை நிறைய இருக்கு. நாளைக்கு காலையில் போகும்போது பார்த்தா சோடே தெரியாது, மிச்ச சொச்ச ஏதோ குப்பைகள் தான் கிடக்கும். அது போல சந்தையில் கூட்டம் இதிலோர் சந்தேகம் இல்லைன்னு சொல்றார். சந்தேகம் இருக்கான்னு கேட்கிறார். இது வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார் சொல்றார். கூத்து பார்க்க கூடுவார்கள், முடிந்தவுடன் அவரவர் இடத்திற்கு பிரிந்து சென்று விடுவார். நடிக்கிறவங்க கூட நடிப்புக்காக சேருவாங்க, முடிஞ்ச பிறகு அவங்கவுங்க ஒரு வேலை இருக்கும்போது போயிடுவாங்க. அது போல ஆக குடும்பம் நாடக கூத்து அப்படின்னு சொல்லியிருக்கார். புரிஞ்சுக்கணும்னு சொல்றார். இறைவனுடைய திருமேனி திருநீறு படிந்திருக்கின்றதா, நீரு பூசிய, ஆமா முழு நீரு பூசி அடியாருக்கும் அடியேன்னு சொல்லி சொல்றார். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார். அந்த அவன் கொன்னுடுறான், கொன்ன பிற்பாடு மெய்க்காவலை வெளியே இருக்க சொல்றார். எல்லாம் நாடகம் பண்ணிட்டு வந்துடுறான். இவரை பலமுறை யுத்தத்துக்கு பக்கத்து நாட்டுக்கார ராஜா தான், சண்டையில ஜெயிக்க முடியல, எப்படியாவது ஒரு கொண்டு நினைக்கிறான். அதுக்காக சிவவேடம் தரித்து என்ன கையில ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வர்றான். அந்த புத்தகத்துக்குள்ள ஒரு கொடுவாள் இருக்கு. வந்தவன் சொல்றான், உங்களுக்கு ஒரு சிவனை பற்றி ஒரு நூல், புது நூல் எனக்கு கிடைச்சிரு, அதை பத்தி உங்களுக்கு உபதேசம் பண்ணணும், நல்லா பண்ணுங்கன்னார். என்ன அதுக்கு எடுத்து ஆசனத்தை உட்கார வைங்கன்னார். உட்கார வச்சார். ஒரு கீழே பக்கத்தை உட்காந்துக்கிட்டார். உங்களுக்கு தனியா தான் சொல்லணும், உங்க மெய் காப்பாளன வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்றார். வெளியே போக சொல்லிட்டா வாசல்ல காத்திருக்கான். அப்புறம் நமஸ்காரம் பண்றாரு. இவர் நமஸ்காரம் பண்ண அந்த சூழ்நிலைக்காக எதிர்பார்த்தவங்க போல தான் மறைத்து வைத்த அந்த பரிசே செய்யன்றார். அது பரிசா அந்த வாழை எடுத்து அவரை குத்திடுறோம். குத்துற உடனே புரிஞ்சுக்கிட்டார். இருந்தாலும் கூட மெய்காப்பாளர் சொல்றார், அவர் சிவனடியார், ஆகவே அவரை கொண்டு போய் விட்டுட்டு வர வரைக்கும் நான் இங்க இருப்பேன், யாரும் அவர் துன்பப்படுத்தக்கூடாது, நம்ம நாட்டு எல்லையை விட்டுட்டு வரணும்னு சொல்லி சொல்றார். அந்த இடத்த சேர்க்க அழகா சொல்றார். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் சொல்றார். செத்துப்போ போறாரு, ஜெயிச்சிட்டார் சொல்றார். எதனால அவர் எதை நினைத்தாரோ அந்த மெய்த்தவ வேடத்தையே சிவவடிவமாக நம்பினா இருப்பார். அவரெல்லாம் சிவன் தான். அது இப்ப நம்ம பெரிய புராணத்தை நிறைய இடத்துல பார்க்கலாம். அந்த சிவனடியார்களுடைய அந்த தன்மைகளை எல்லாம் அப்படிலாம் இருந்திருப்பார். அவர் தான் ஜெயிச்சாருன்னார். தான் நினைத்த பரிசே செய்யன்றார். அங்க கொன்னுட்டான்ற வார்த்தையை போடல, எவ்வளவு அழகா சொல்றாரு அந்த பரிசு. ஆக நிமலா அழுக்கற்றவனே இறைவனே, என்றும் அடியார் மனதில் தேனூர்
தேனூரி திகழ்பவன். அதைத்தான் அடியார் நினைவினிடை ஆறார் பெருங்கருணை அரசே என்றார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்த நிலமிசை நீடு வாழ்வார் குரல் இது. எல்லாரையும் ஆழ்பவர், ஆகவே என்னை ஆழ்வார்னு சொல்லி சொன்னார். குருமூர்த்தமாக வந்து அருள் புரிந்தமையால் இவ்வாறு கூறினார். குருவாக வந்து எனக்கு அருள் செய்ததுனால் இதையெல்லாம் இந்த இடத்துல நிறைய பாடல்கள்ல குரு என்ற பதத்தை போட்டாதான் நிறைய அர்த்தங்களை நமக்கு புரியும். குருமூர்த்தமாக வந்து அருள் புரிந்தமையா இவ்வாறு கூறுகின்றார். குரு உருவாகி வந்து நீ எனக்கு நிறைய அருள் புரிஞ்சு நிறைய சொல்றார், நிறைய இடத்துல பேசுறார். அடுத்து 8வது பாடல். வானே முதலாம் பெரும்பூதம் வகுத்து புறந்து மாற்ற வல்ல கோணே என்னை புறக்கும் நெறி குறித்தா இளையே கொடியேனை தானே படைத்து இங்கு என்ன பலன் தன்னை படைத்தாய் உன் கருத்தை நான் ஏதென்றிங்கறியேனே நம்பினேன் கண்டு அருள்வாயே. ஆகாய முதலாக சொல்லப்பட்ட 5 பூதங்களை படைத்து காத்து பின் அழிக்க வல்ல தலைவன். எல்லாம் அந்த பஞ்சபூதங்களை படைச்சிரு அவர் தானே. ஐவகை எனும் பூதமாதிய வகுத்துன்னு சொல்றாரு. 5 வகை ஆகின்ற பூதம் முதல் நாதமும் அடங்க வெளியாக வெளி செய்து சொல்லி சொல்றார். 5 பூதமுடு காணல் நீரென அடங்க வந்த பெருவானன்னு சொல்லி சொல்றார். ஆகவே எல்லாவற்றையும் படைத்தவன். முதல் பூதமாக நாம சொல்வது என்ன? ஆகாசம். அதுல இருந்து மற்றெல்லாம் வந்தது. அந்த 5 பூதங்களையும் படைத்து காத்து மறுபடியும் அதை மாற்ற வல்லவன், அழிக்க வல்லவன், ஒடுக்க வல்லவன் யார் என்று யார் படைச்சாரோ அவரே தான் அதை ஒடுக்குகின்றார், மறைக்கின்றார், மாற்றுகின்றார். அப்படிப்பட்ட தலைவனே, நானே முதலாம் பெரும்பூதம் வகுத்து புறந்து மாற்றவல்ல கோனே. கோனே என்றால் நாம் பார்த்தோம், அரசனே, என்னை ஆள்பவனே, காப்பவனே. என்னை காப்பாற்ற வழியை காணவில்லையே, நீ இருந்து என்னை காப்பாற்ற வழி தெரியலையே. கொடியவனாக என்னை படைத்து என்ன பலனை கண்டாய் கேட்கிறார். தன்னை கொடியவன் சொல்லிக்கிறார். பொய்யினேன் குலையினேன் என் அருள் புலப்பட நிலையா தன்மையேன் வெய்யனேன் வெகுளியேன் வெறியனேன் சிறியனேன் என்று என்னை நீ விட்டுவிட நினைவையல் தட்டழிவதல்லாது வேறு கதி ஏது புகழா சொல்றார். ஒன்றை 100ஆக்கும் பொய்யன் சொல்றார். நிறைய இடத்துல தன்னை அப்படி சொல்லிக் கொள்கின்றார். இங்க கொடியவன் சொல்றார். உன் கருத்து என்ன என்பது குறித்து நான் அறியேன், எனக்கு தெரியல. இருப்பினும் உன்னையே நம்பி இருக்கின்றேன். கருத்து என்னன்னு தெரியல, ஆனா நான் எப்படி தெரியுமா? உன்னைதாமா நம்பி இருக்கேன். நம்பினேன் கண்டு அருள்வாயே உன்னைதான் நம்பி இருக்கேன். உன் கருத்து ஏது என்று எனக்கு தெரியல, நம்பினேன் கண்டு அருள் சொல்லி சொல்றார். உன்னால் பிரயோஜனம் எல்லாருக்கும் இருக்கு, என்னால் பிரயோஜனம் யாருக்கு இருக்கப்பா? உன்னால் பிரயோஜனம் வேணதெல்லாம் உண்டு, உன்னை பணியும் என்னால் பிரயோஜனம் ஏது உண்டு காலத்து ஈஸ்வரனே. இதை பற்றி முத்தாரம் சொல்றார். ஆக தன்னை கொடியவன் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கின்றார். ஆகவே நான் வேண்டத்தக்கது உனக்கு தெரிகின்றது, வேண்ட முழுதும் தர வேண்டும் என்று கேட்கின்றார். அழகா சொல்றார். அடுத்து 9வது பாடல். கண்டார் கண்ட காட்சியும் நீ காணார் காணா கள்வனும் நீ பண்டார் உயிர் நீ யாக்கையும் நீ பலவாம் சமய பகுதியும் நீ என் தோள் முக்கன் செம்மேனி எந்தாய் நினக்கே எவ்வாறு தொண்டாய் பணிவர் அவர் பணினி சூட்டிக் கொள்வது எவ்வாறே. ஞானிகள் கண்ட பொருள் நீ, மூடர்கள் காண முடியாது இருப்பவன நீ சொல்ற. கண்டார் கண்ட காட்சியும் நீ காணார் காண கல்வம்.
கண்டவர்களுக்கு பொருளாக இருக்கின்றார், காணாதவர்களுக்கு கல்வனாக இருக்கின்றார். ரொம்ப அழகான வரிகள் இருக்கு. கண்டார் கண்ட காட்சியும் நீ, காணார் காணா கல்வனும் நீ. மெய்ஞானத்தால் ஞானிகள் தங்கள் உள்ளும் புறமுமாக இறைவனை கண்டு கொண்டிருக்கிறார். அவன் தான் வெளியும் இருக்கிறார், உள்ளே இருக்கார். நாம என்ன நினைச்சிருக்கோம்? அவர் வெளியே இருக்கார் சில பேர் நினைக்கிறாங்க. அதுக்காக எங்கெங்க சுத்துறாங்க. அங்க போன அந்த காட்சி கிடைக்கல, இங்க போன அந்த காட்சி கிடைக்கல அப்படி சொல்லி சொல்றாங்க. சில பேர் உள்ளுக்குள்ள மட்டும் இருக்காரு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னவென்றால் அவன் உள்ளும் புறமும் அவனே இருக்கின்றான். அகமும் புறமும் ஒன்றா அனைத்துமாய் அவர் தான் இருக்கு. அப்படி பிரிச்சு பார்க்க கூடாதுன்றாக ஞானத்தினால் நீ வெளியும் நீதான் இருக்க, என்னுள்ள நீதான் இருக்க, எங்கு நீதான் இருக்கின்றாய், எங்குமாய் நின்றாயே சொல்லி சொல்றார். யான் வேறோ சொல்லி சொல்றார். எல்லா உயிருக்கும் அங்கங்க நீதான் இருக்கிறா சொல்லி சொல்றார். ஆக ரொம்ப அழகா சொல்றார். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. எது முதல் வரி இருக்கு பாருங்க, தாய்மணப்பான முதல் வரி. அது தத்துவ சார கருத்துல அப்படியே பிழிஞ்சு கொடுத்தா போல இருக்கு. ஆமா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. ஆனந்த பூர்த்தியாகி, பூர்த்தி என்பது பூரணம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஆனந்தம் முழுமையாக நிறைந்து இருப்பவன், சிறந்து இருப்பவன், நிரம்பி இருப்பவன். ஆக மெய்ஞானத்தால் ஞானிகள் தங்கள் உள்ளும் புறமுமாக இறைவனை காண்கின்றார்கள். ஞானம் இல்லாதவர்கள் இறைவன் தன்னுள்ளும் அல்லது புறம்பாயும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இறைவன் எங்கும் இருப்பவன். அந்த இறைவனே அவர்கள் தன் உள்ளேயும் காணல வெளியும் காணல என்றார். அப்படிதான் இருக்கு. இறைவன் அடியவருக்கு தோன்றி காட்சி தருபவன். அது அல்லாதவர்களுக்கு தோன்றான், தெரிய மாட்டான். அதையே இங்க சொல்றார், காணார் காணா கல்வன். சொல்லுவாங்க, எங்க இறைவனை நிறைந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, இருந்துகிட்டு இருக்கார், அதை பார்க்கறதுக்கு நமக்கு தான் சக்தி இல்லை, தகுதி இல்லை, பார்வை இல்லை. அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. சித்வானந்த சுவாமி இடத்துல கடவுள் எங்க இருக்காரு கேட்டார். அவர் சொன்னாரா, அவர் எங்க இல்லைன்னு சொல்லு, அவர் எங்க இருக்கார் நான் சொல்றேன். ஆக கடவுளையே பார்த்துக்கிட்டு கடவுள் எங்க இருக்கா தேடுறோம். எங்க எல்லாம் தேடுவது. ஆனா ஞானிகளுக்கு எல்லாமே அவர் தான் இருக்கார், புரிஞ்சிருக்கார். ஆனா நாம என்ன நினைச்சிருக்கோம், சில உருவங்களை கடவுள் சொல்லி நினைச்சு அந்த உருவமா எங்கன்னா இருக்காரு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே இருப்பது என்னன்னா வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி எல்லாம் சொல்லிட்டு நம்ம கடவுள் ஏதோ ஒரு உருவத்தை சிவனாவும் விஷ்ணுவாவும் ஏதோ தெரியுதான்னு பார்த்துருக்கோம். எங்கும் இருக்கிறவனுக்கு உருவம் எங்க இருக்கு? சரி, எங்க இருக்கக்கூடிய உருவமா வருவாரா, வர முடியுமா? முடியாது, வருவார். ஆனா இந்த உருவத்துல இருக்கிற அவர் தான் எங்குமாக பறந்து விரிந்திருக்கிற தத்துவமா இருக்கார், நிர்குண பிரம்மமா இருக்கார். நிர்குண பிரம்மத்தை புரிஞ்சுக்கத்தான் முடியும். சகுன பிரம்மத்தை தான் என்ன பண்ண முடியும்? வணங்க முடியும். நிர்குண பிரம்மத்துக்கு ஆகாயத்துல ஆணி அடிச்சு மாலையா போட முடியும், நெத்தில விபூதி சந்தனம் வைக்க முடியும். நிர்குண பிரம்மமா புரிவதற்குத்தான் இந்த தத்துவ ஆராய்ச்சி எல்லாம். அது அப்படி புரிந்து கொண்டவர்கள் ஞானியர்கள். அவர்களுக்கு தான் வெளியும் அவர் தான் இருக்கார், உள்ள அவர் தான் இருக்கார், ரெண்டும் அவர் தான் இருக்கார், வேற எங்கும் அவர் இல்லை. எங்க போய் தேடுறதுக்கு அவர்களுக்கு புரிய வேண்டியது. புரிஞ்சுன்னா இருக்கிற இடத்துல என்ன, இங்கேயும் அவர் தான் இருக்கார், அங்கேயும் அவர் தான் இருக்கார், அங்கேயும் அவர் தான் இருக்கார், இங்கேயும் அவர் தான். ஏன் தேடணும்? தேடி தேடோனா தேவனை தேடி என் உள்ளேன்னு சொல்லி சொல்றார். அங்க அந்த உள்ளேன்றது என்னன்னா வெளியே தேடினேன், கடைசி அவர் என்னுள்ளே இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். உள்ளேயும் அவர் தான் இருக்கிறாரு, வெளியே அவர் தான் இருக்கிறார். அது அந்த புரிதல் தான் ஞானம் நமக்கு வழங்குவது, சாஸ்திரங்கள் நமக்கு சொல்வது, குருமார் நமக்கு உணர்த்துவது. அதுதான். ஆக இறைவன் எல்லா உயிரும் உடலமாக இருக்கின்றார். எல்லா உயிராகவும் அவர் தான் இருக்கார், எல்லா உடலாகவும் அவர் தான் இருக்கின்றார். ஆதலின் பண்டார் உயிர் நீ யாக்கை இன்னும் சொன்னார் இல்லையா, அந்த கருத்து தான் இங்கேயும் சொல்றார். உயிரும் நீ தான், அந்த உயிரை தாங்கிய உடலும் நீ தான். அதனால்தான் அடியவர்கள் ஒருவரை ஒருவர் நமஸ்காரம் பண்ணிக்க. இந்த உடம்பு என்பது கூட யோசித்து பார்த்தோம்னா கோடிக்கணக்கான வருடங்கள்ல இப்படி ஒரு உருவமாக இந்த நேரத்தை கிடைக்கிது. இது மறைஞ்சு மாறி கலைஞ்சிடுதுன்னா இது போல உருவம் மறுபடியும் வருமானம் வரவே வராது, வாய்ப்பே இல்லை. இயற்கையில் பிரபஞ்சத்துல அப்படி ஒரு நியத்தியம் இல்லை. அது நேரத்தோட தோன்றி என்ன கரைஞ்சு மறைஞ்சு போயிடுது, அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு.
ஆகவே என்ன, இந்த உயிர் வெளிப்பட்ட அந்த யாக்கை, அந்த உடல், அது திருமேனே என்னென்ன வணங்கத்தக்கது என்ன, அதுவும் நீ தான் சொல்ற. ரொம்ப அழகான கருத்து இதெல்லாம். யாக்கையும் நீ தான் சொல்ற, இந்த உடலும் நீ தான். அதனால்தான் இந்த உடலுக்கு மெய்யின் பேர் வச்சார். உன்னை தெரிந்து கொள்ள பயன்படுவதனால் இந்த உடலுக்கு மெய். அந்த உடம்பால் அழிந்தால் உயிராலும் நான் வீணாயிடுவேன். ஆகவே என்ன, உடம்பை ஓம்பும் உபாயம் அறிந்தேன், உடல் வளர்த்தேன்னு உயிர் வளர்த்தேன்னு சொல்றேன். அதனால்தான் உயிரை வளர்த்தேன். உயிர் தங்கறதுக்கு இடம் இது, அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுக்கு மேல ஒன்றையும் இல்லை, பாராட்டுதல் இல்லை. ஆனா இந்த உயிருக்கு தங்கி இருந்து உண்மையை புரிந்து கொள்ள பயன்படுவது இந்த உடல். ஆகையினால இந்த உடலை நான் கொஞ்சம் பாதுகாக்கணும். ஆக இறைவன் சமய கோடிகளையும் அவரவர் வணங்கும் தெய்வமாக இருத்தலின் பலவான் சமய பகுதி மீன் சொன்னார். நான் பார்த்திருக்கிற நிறைய வகுப்புகள்ல தாய்மானவர் இறைவனை ஒரு சமய வட்டத்திற்குள் அடக்காமல் சமயத்தை கடந்தவன், சைவ சமயமே சமயம், சமயாதீத பழம்பொருளில் சொல்லி சொல்றார். கை வந்திடவே மன்று வெளி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்துழலும் சமய நெறி சொல்றார். புகுத வேண்டாம், போகாதுன்னு சொல்றார். என்ன பண்ண, தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாறு தொடுப்பு நிறைய இடத்துல சொல்றார். இறைவன் சமயத்தை கடந்தவன், ஆனால் அது நம்ம சமயம் தான் சொல்லி கொடுக்குது. ஆகினாலும் நம்ம சமயத்தை என்ன சொல்றோம், உயர்ந்தது வசந்தது சொல்லி சொல்றோம், தப்பு இல்லை. ஆனா இறைவனை பல இடத்துல சொல்லுவார். உண்மை அதுதான். ஒருத்தர் கேட்டார் ஒரு கேள்வி, சமயங்கள்லாம் வந்த பிற்பாடு கடவுள் வந்ததா, கடவுள் வந்த பிற்பாடு சமயம் வந்ததா, என்ன பதில் சொல்லுவோம்? கடவுள் தான் முதல், அதுக்கப்புறம் தான் அதை பற்றிய சமயங்கள்லாம் வந்தது. ஆகில அந்த ஆதி காலத்து என்ன சமயம் இருந்தது? ஒரே ஒரு சமயம் தான் இருந்தது, வேத மார்க்கம் சொல்லிச்சோம், சனாதன தர்மம் சொல்லிச்சோம். அதுதான் சனாதன தர்மம். அதன் பிற்பாடு தான் மற்றதெல்லாம் வந்தது. அதுதான் உண்மை. ஏன் மற்றதெல்லாம் பேர் வந்துன்னா, மற்ற சமயங்கள் வரும், இதுக்கு ஒரு பேர் சொல்ல வேண்டியதுன்னா அது பேர், அதுக்கு என்ன சனாதன தர்மம், எல்லாவற்றும் முந்தையாக வகுத்து கொடுக்கப்பட்ட வாழ்க்கை முறை நெறிமுறைகளை கொண்டது. ஆக இறைவன் சமய கோடிகளாக சமயங்களாகவும் அவரவர்கள் வணங்கும் தெய்வமாக இருத்தலின் பலவான் சமய பகுதி, பல சமயங்கள், எண்ணற்ற சமயங்கள், எண்ணற்ற பெயர்கள், எண்ணற்ற விதமான வழிபாட்டு முறைகள், நெறிகள், அவரவர் கருத்துக்கு சென்றதை சொல்லிட்டார் பாருங்க. யார் யார் மனசுல எந்தெந்த அளவிற்கு அறிவினுடைய வளர்ச்சி இருக்கோ அந்த அளவிற்கு இறைவனை புரிந்து கொண்டார். அதுதான் உண்மை. அதையே ஒரு சமயமாக சொல்லிட்டாங்க. நமக்கு அதுக்கு மேல போக முடியாதால அதையே பிடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கு. ஆனா வேதாந்த மட்டும்தான், அத்வைத ஞானத்துலதான் அதையும் கடந்து நம் மனதுல கடவுளை பற்றி, உலகத்தை பற்றி, நம்மை பற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான வரையறைகளை என்ன பண்றதுன்னா தூள் ஆக்கிடுது. எல்லா பிடிச்சிகளும் அவிழ்த்து விட்டு நமக்கு என்னென்ன வரையறை இருக்கு, நிறைய வரையறை கணக்கே இல்லை. நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா அவன் வரையறைகள் அனைத்தையும் கடந்தவன். ஹிருதய கிரந்தி சொல்றார் பாரு, மனதில் இருக்க முடிச்சு. அந்த முடிச்சல ஒண்ணு அழுக்க முடியுமா, மொத்தமே கட் பண்ண முடியுமா தெரியல. ஒண்ணு அழுத்தா எவ்வளவு நாளைக்கு அழுக்கிறது தெரியல. இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில்ல ஒரு புலவர் போய் படுத்திருந்தார். அவர் பாவம் ஏதோ யாரும் 4 பைசா கொடுத்தாங்க, இந்த துணியில போட்டு முடிச்சு போட்டுட்டு படுத்திருந்தார். காலைல எந்திரிச்சு பார்த்தா அந்த முடிச்சு அவிழ்க்கப்பட்டிருக்கா, அதுல இருந்த பைசா இல்லையா. பிள்ளையாரை பார்த்து சொல்றார், கோவம் வந்துருச்சு, உங்க மாமா உரு திருடி. யாரு? கிருஷ்ணன். ஒரு முருகன் இருக்கான, அவன் என்னென்ன வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நான் நீ நல்லவன் நினைச்சு வந்திருந்தேன், நீ என்ன முடிச்சு அவிழ்த்துட்டியே, மூத்த பிள்ளையார முடிச்சு அவிழ்த்து கொண்டே இரு. எப்படி திட்டுறாங்க பாருங்க. கிராமங்கள்ல வீடுகள்ல எதாவது ஒண்ணு சொன்னா நம்ம அப்பா கூட தலைமுறையே கூப்பிட்டு பரம்பரையே கூப்பிட்டு திட்டுவாங்க. இங்க அப்பா அப்படி பாப்பா அப்படி போட்டா அப்படி இப்படி சொல்றாங்க. அது போல மாமா ஒரு திருடி, வெற்றில திருடி சாப்பிடுறான். இந்த தம்பி இருக்கான, அவன் அதுக்கு மேல ஆளு. நீ நல்லவன் நினைச்சு உன்ன எடுத்து படுத்தா நீ முடிச்ச வைக்க. புலவர்கள் அவ்வளவு உரிமையோட இறைவன் இடத்துல அப்படி ஒரு அந்நியம், வேற ஒண்ணும் இல்லை. அது போல சமயங்கள் எல்லாம் என்ன, அவரவர் கருத்துக்கு சேர்ந்தது, அவ்வளவுதான். அப்படி இருந்து அவங்க சொல்ற கருத்துல இருக்கும். அந்த வரையறைகளிலிருந்து விடுபடணும், அதுக்காக சொல்லலாம். சமயம் என்ற வரையறைக்குள்ள இருந்தாலும் கூட அதையும் கடந்தவன் என்பது அழகா நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வரையறைக்குள்ள மாற்றுவதில் அப்பதானே நமக்கு அந்த
இல்லை என்றால் நம்முடைய எப்ப அதெல்லாம் கடக்க போறோம். அத்வைத வேதாந்தத்தில் நம்ம சொல்றோம், அவதாரத்துல சமயம் இருக்கு, அது சொல்லுகின்ற முறைகள் இருக்கு, சடங்குகள் இருக்கு, அதெல்லாம் தான் நம்ம இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கோம், அதுல சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இறை தத்துவத்தை, நாம் நிர்குண பிரம்மத்தை எல்லாம் கடந்த ஒன்றாக, சமயங்களை கடந்ததாக நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வரையறை நமக்கு இருக்கக்கூடாது. எந்தோள் முக்கச் செம்மேனி, எந்தோள் அது இதுல இருந்து ஒண்ணு தெரியுதான், ரொம்ப அழகா சொல்றார் நாவுக்கரசரும் சொல்றாரு, 8 புயங்கள் உண்டு சிவனுக்கும் சொல்றாங்க. எந்த வடிவத்துல எந்த அவதாரத்துல நமக்கு தெரியாது. எந்தோள் முக்கன் செம்மேனி, எந்தோள் வீசி நின்றாடும் பிரான் நாவுக்கரசன் எடுத்து சொல்லியிருக்கார் சொல்லி சொல்றார். அடுத்து முக்கன் சொல்லி சொல்றார், 3 கண்ணை உடையவர் சொல்றார். 3 கண்ணா, மும்முதலா, உலகம் கருணை புரி தோன்றலே அப்படிலாம் தாய்மலரை சொல்றார் வேற இடத்துல. அடுத்து செவந்த திருமேன் உடையவர், பொன்னார் மேனியனி புலித்தோலை அரை கசை அதெல்லாம் பார்த்திருக்கின்றோம். அதெல்லாம் இறைவனுடைய திருமேனியை பெரியவர்கள் அப்படிலாம் அந்த திருமேனியையும் அவருடைய குணங்களையும் நலங்களையும் அப்படி அனுபவித்து இருக்கிறார். வைணவ சம்பிரதாயத்தை விசேஷமாக சொல்லுவாங்க, அதெல்லாம் பக்தி என்ற பாவனை. அது பொன்னார் மேனியனி என்றுதான் அந்த முக்கச்செம்மேனின்னு சொல்றாரு. அது எல்லாமா இறைவன் இருத்ததினால் எவ்வாறு, அதனால இருக்கிற நீ எல்லாமே நீ தான் இருக்க. அப்படி இருக்கும்பொழுது தொண்டாய் பணிவர் அவர் பணினி சூட்டி கொள்வது எவ்வாறு? நான் தொண்டாய் பணிகின்றேன், என் பணியை நீ என்ன பண்ணணும், நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இறைவனுக்கு செய்யற தொண்டு இருக்கே, அதுதான் என்ன அவனுக்கு செய்கின்ற பணி. என் கடன் பணி செய்து கிடப்பது, நின் கடன் அடியடி தாழ்வது, அதுதான் ரொம்ப முக்கியம் சொல்றேன். ரொம்ப அழகா சொல்றார். நீ சூட்டிக் கொள்வது எவ்வாறு? 10வது பாடல். சூட்டி எனதென்றிடும் சுமையை சுமத்தி எனையும் சுமையாளா கூட்டி பிடித்து வினை வழியே கூத்தாட்டினையே நினதருளால் வீட்டை கருதும் அப்போது வெளியாம் உலகவியப்பனைத்தும் ஏட்டு கடங்கா சொப்பனம் போல் எந்தாயிருந்தது என் சொல்வேன். இந்த பதிகத்தினுடைய நிறைவு பாடல். முக்தியை உன் அருளால் நாடும் பொழுது உலகம் என்னவா சொற்பனமாகி காண்கின்றது. அந்த உண்மை நிலையை, தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நீ மட்டுமே நான் மட்டுமே பேதமில்லாமல் அபேதமாக இருக்கின்றதை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த உலகமெல்லாம் என்னவா இருக்கான், சொற்பனமா கனவு போல இருக்கான். என் எந்தையே, என்னுடைய தந்தையே, அப்பா, நான் அல்லாத உடலை எனது என்னும்படி என்னுடன் சேர்த்து, இந்த உடல் நான் இல்லை, ஆனா நானாகவே கருதுகின்றது போல வைத்திருக்கு. அதான் சொல்லுவாங்க, வெளியில இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்தா அது என்னுடையது 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 சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இந்த உடல் இடத்துல வரும்பொழுது நான் சொல்லிடுறேன். அதுதான் பேதம். இது கேட்ட என்ன சொல்றோம், இது என்னுடைய பென்சில், என்னுடைய கடிகாரம், என்னுடைய நோட்டு, என்னுடைய புஸ்தகம் சொல்றதுல என்னுடையது. அங்க என்னுடையது நான் இல்லை, அது வேற. ஆனா உடல் இடத்துல வரும்பொழுது மட்டும் நான் நான் நான். ஆனா உண்மையில் என்ன, இந்த உடல் நான் இல்லை, ஆனா நான் என்று கருத வைத்து விட்டார். அதை என் மீது சுமத்தியும் இருக்கின்றார். அதான் சொல்றார், கூட்டி பிடித்து வினை வழியே சும்மாடு மாயமை சுமையாளுமாக்கி ஒரு இடத்த சொல்றார். நான் அல்லாத உடலை எனது என்னும்படி என்னுடன் சேர்த்து அந்த சுமையை சுமக்கும் சுமையாளாக என்னை மாற்றி வினை வழி உலக நாடகத்தில் நடிக்குமாறும் செய்து விட்டார். நான் செய்த வினைப்படி என்னை, அப்ப நம்ம வாழ்ந்ததெல்லாம் என்னவா நாடகம் சொல்லி சொல்றார். அங்க நாடகம் சொல்ற பொய்ன்ற அர்த்தத்தை சொல்லல,
ஆனாலும் கூட அந்த காட்சிகள் அப்பப்ப அமையுது, அவ்வளவுதான். அது அப்படியே இருக்கிறது இல்லை. சில நேரத்தில் கனவு காணுவோம், நல்ல கனவா இருந்தா என்ன பண்ணுவோம், மறுபடியும் அந்த கனவு கண்டினியூ ஆகுமா, படுத்தா வருமா, போனது போனதுதான். அது போலதான் இந்த உலக நடைமுறைகள். கனவு கனவு காணலின் நீரென இவ்வுலகம் எமக்கு தோன்ற. இந்திரஜாலம் கனவு காணலின் நீரென இவ்வுலகம் எனக்கு கனவு காணல் நீர் எல்லாம் ஒண்ணுதான். இந்திரஜாலம் வினை வழி உலக நாடகத்தில் நடிக்குமாறு செய்து விட்டார். ஆக உன்னுடைய திருவருளின் துணை கொண்டு வீடு பேரடை நினைக்கும் பொழுது ஊராயமான் எனது அருள் வந்து உணர்த்த இவை போன வழி தெரியவில்லை. நீ வந்து உணர்த்தும் பொழுது உன் திருவருளின் துணை கொண்டு, ஆச்சாரியனுடைய உபதேசத்தின் துணை கொண்டு, சாஸ்திரத்தின் துணை கொண்டு வீடு பேர் அடைய நினைக்கும் பொழுது, அந்த மோட்சத்தை நான் அறிய வேண்டும் அடைய வேண்டும் நினைக்கும் பொழுது இந்த உலகமும் உடலும் பொய் என காட்டி, இந்த உலகமும் உடல் என்ன உண்மையில் உண்மை இல்லை பொய் என்று காட்டி ஏட்டில் அடங்கா கனவு போல் உணர்ந்த நிலையை என்னவென்று விளக்க நிறைய முடிச்சிட்டார். இந்த பதிகத்துல எல்லாம் கேட்டுக்கிட்டே வந்தார். பாவம், நீ அது நீ இது நீ சொல்லுவாயா, உங்க காதுல கேட்டுதா விழுந்துதா எல்லாம் சொன்னவருக்கு ரொம்ப அழகா நிறைவு செய்து விட்டார். இந்த உண்மையை நான் நன்கு புரிந்து கொண்ட பிறகு இந்த உடலும் உலகமும் பொய் என காட்டி என் போதத்தின் நடுவாகி அடியீரும் இல்லாத அப்படிலாம் வேற ஒரு இடத்துல பேசுவார். ஆக உலகமும் உடலும் பொய் என காட்டி அந்த நேரத்தை என்ன ஆச்சு சொல்லி சொன்னான், ஏட்டில் அடங்கா சொப்பனம். எழுதி வைக்க முடியாதது எது? கனவு. கனவுல வந்து ஒரு பெட்டி நிறைய அப்படியே பைசா கொடுத்துட்டு போயிட்டாரு. முடிச்ச உடனே பார்த்தா பக்கத்துல இருக்குமா? ஏட்டில் அடங்கா கனவு. அப்படி உணர்ந்தேன்னு சொல்ற எதை? இந்த உலக வாழ்க்கையை அனைத்தையும், இந்த உடலையும் உடல் வாழ்க்கையையும் உடலால் வந்த மற்ற விஷயங்களையும் எல்லாவற்றையும் கனவு போல உணர்ந்த நிலையை என்னென்று விளக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு மோட்சமும் கிடைச்சிடுது, இந்த உலகத்துடைய அனித்துவத்தையும் நான் நன்கு தெளிவாக உணர்ந்து கொண்டே புரிந்து கொண்டே. அதுதான் இங்க ரொம்ப அழகா சொல்லி முடிக்கிறார். ஏன்னா சில பாடல்ல தாய்மலர் பாடல் சில இடத்துல ஏக்கம், தவிப்பு, வருத்தம், அவருடைய மனதில் ஏற்பட்ட அந்த உணர்வுகள் எல்லாவற்றையும் கொட்டி வச்சிருப்பார். ஆனா சில இடத்துல அதுல தான் விடுபட்டு நிறைவே பெற்றிருக்கிறேன் என்பதையும் பதிவு செய்து வச்சிருப்பார். நம்ம பார்க்கலாம். நான் முக்தியும் பெற்றுக்கொண்டேன், பராபரமே எனக்கேதும் குறைவில்லை என்ன சொல்லுவார். நான் முக்தி கிடைச்சிருச்சு, எனக்கு ஒன்றும் குறைவில்லை, அதையும் சொல்லியிருக்கார். சில பேர் ஏக்க தவிப்போடு முடிச்சிட்டு இருப்பாங்க. தாய்மன்னர் சொல்றார், நல் முக்தியும் பெற்றுக்கொண்டேன், அப்ஜெக்டிவோட சொல்றார், வெறும் முக்தி சொல்லல. நல் முக்தியும் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்றதுக்கு அவர் இருக்காரு, வார்த்தையினால சொல்லி இருக்காரு. அதனால ஜீவன் முக்தி அவர் பெற்று இருந்தார் என்பது நன்கு தெரிகின்றது. சாஸ்திர வார்த்தையோடு பார்த்தா. சில பேர் இறந்த பிற்பாடு ஏதோ சமாதி கட்டி வச்சு அதுல இருந்தார், ஜீவன் முக்தர் அப்படிலாம் நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மதுரை இந்த பக்கத்துல அது ஒரு பெரிய விசேஷமா ஜீவன் முக்தி ஜீவன் முக்தி. ஆமா, சமாதி கோயில் சுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன அர்த்தத்தை சொல்றாங்கன்னு தெரியல. நாம சொல்றோம் அத்வைத சித்தாந்த வேதாந்தத்தில் நம்ம என்ன சொல்றோம்னா, வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, எப்பொழுது இந்த உலகத்தில் இந்த உடலோடு மனதோடு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் மனதில் பெறுகின்ற நிறைவு, திருப்தி, பராம் சாந்தி, அதான் மோட்சம் சொல்லி சொல்றோம். ஆகவே நிறைய இடத்துல தாய்மலர் நான் முக்தியும் பெற்றுக்கொண்டேன், பராபரமே, அதனால என்ன எனக்கேதும் குறைவில்லை நல்லா சொல்றார். அதான் இங்க சொல்ற, ஏட்டில் அடங்கா கனவு போல் உணர்ந்த நிலையை என்னென்று சொல்வே. சுமை என்றது இங்கு உடம்பை குறித்தது. உயிர்கள் செய்கின்ற வினைக்கு சாட்சியாக நின்று அவரவர் வினைக்கு தகுந்த தக்க பலனை தருவது இறைவன். அதனால்தான் நியந்தா சொல்லி சொல்றோம். அதனை சுட்டி எனதென்றிடம் சுமையை சுமத்தி இணைய சுமையாளாக கூட்டி பிடித்து வினை வழியே கூத்தாட்டினையே. நல்ல ஒரு கூத்தாட்டினப்பா என்ன. ஆமா, இறைவன் திருவருளாலேயே வீட்டிச்சை, வீட்டின் மேல் இன்பம் பிறக்குமா. இறைவனுடைய திருவருள் அதை குருவான நம்ம நிறைவு செய்து வைக்கின்றார்.
ஆக நினதருளால் வீட்டை கருதும் அப்போது சொல்றார். அந்த வீட்டை நோக்கும் பொழுது என்ன, என்னுடைய வினைகள் எல்லாம் போய் ஒழியும், பிறவியும் போய் ஒழியும். ஆகவே எளியாம் உலக வியப்பனைத்தும் ஏட்டு கடங்கா சொப்பனம் போல எந்தா என்னுடைய எப்பெருமானே, என்னுடைய அப்பாவே, எனக்கு கருணை புரிந்த பெருமானே, இருந்ததை நான் என்னவென்று சொல்லுவேன் சொல்லி இந்த பாடல் பகுதியை நிறைவு செய்கின்றார். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே, ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேர் அருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல், என்றிவை அருள்வாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய், அனைத்தாய் உளவிடி தனிப்பரம்பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், எண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாப்பமெல்லாம் பரிதி முன் பணியே போல, கண்ணிய நின்னும் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், காலமொடு தேச வர்த்தமான மாது களத்து நின்ற நிலைவாழி கருணை வாழி, மாலரவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி, ஜாலமிகும் எளியேறி வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி, பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருளடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.